இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி அவசரமா செய்வோம்னு நினைக்கலங்க. நம்ம கையில என்ன இருக்கு? அம்மா திருப்திக்காக செய்யறோம், அவ்வளவுதான். எனக்கான மட்டும் சொல்லாத. நீ நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காகவாவது செஞ்சுதானே ஆகணும். அம்மா, பெருசா சொல்லி செய்யலையே தவிர கடவுள் சன்னிதானத்துல செய்யறோம்ல, எல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்காங்க. சிவா, சொல்லுங்க. மாலை, மஞ்சள் தண்ணி, சல்லடை எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ரெடியா இருக்குங்க. நம்பூதிரி சொல்லும் போது ஐயா அம்மாவுக்கு மாலை போடணும். குடும்பத்து பொண்ணுங்க மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து தலையில ஊத்தணும் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொன்ன தாமரை மலர் மாலை தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. மாமா, அந்த மாலை மட்டும் ரெடியா வச்சுக்கோங்க. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஜனனி, தண்ணி குடத்துல மஞ்சளை கலந்து மஞ்சள் தண்ணியா ரெடியா வச்சுக்கோ. ஜல்லடியும் ரெடியா வச்சுக்கோ, சொல்லும் போது ஊத்தணும், சரியா? சிவா, யார் முன்னால மஞ்சள் தண்ணி ஊத்தணும்? நான் தானே ஊத்தணும். இங்க பாரு, வயசுல நான் தான் மூத்தவ, நான் தான் ஊத்தணும். அது எப்படி? நான் தானே இந்த ஃபேமிலிக்கு மருமக. ஹலோ, அம்மா ராசாம்பளத்தோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்களுக்கு தான் முதல் உரிமை. யாரும் வேண்டாம், நான் தான் மூத்த மக, நானே ஊத்திக்கிறேன். நீங்க எதுக்கு போட்டி போட்டுக்கிறீங்க? அண்ணி, அண்ணா பாக்குறாரு, அமைதியா பேசுங்க. யோ, நேயா கார் ஓட்டுற? இது கோயில், ஹைவேலாம் கிடையாது. உங்களை எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? டேய், என்னடா அதான் இன்னும் சாகலல? போடா. ஹலோ, யாரும் தெரியுமா? காரை ரிவர்ஸ் எடுத்து ஏத்துனா நீ சாக மாட்டியா? ஏத்தவா? டிரைவர், வண்டியை ரிவர்ஸ்ல எடுறா. ஏத்துறா அவன் மேல. இவனுக்கெல்லாம் ஆம்பளைங்கிற கொழுப்பு, ஆம்பளைங்கிற திமிரு. வாடா. ஆம்பளை வந்துட்டாரு. நீ முக்காடு போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. மாஸ்க் போட்டுக்கு வா. டேய், நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். போ. பாக்குறேன். சித்தி, சிவா கால் பண்றாரு. எடுத்து என்னன்னு கேளு. ஏன் வரலன்னு கேட்டா என்ன சொல்றது? என்னாச்சு, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சித்தி, என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சித்தி. முதல்ல எடுத்து என்னன்னு பேசு. நீ சொல்லலைனாலும் நான் சொல்றேன். எடுக்காம போன தப்பாயிடு துளசி. ஹலோ, இருங்க, சித்தி பேசுறாங்க. துளசி, துளசி, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட தான் நான் பேசணும், ப்ளீஸ். ஏன் கிட்டயா? என்ன? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? நானா? என்ன சொல்றீங்க? அப்பா உயிரை உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க தான் உதவி பண்ணணும். ஐயாவுக்கு என்னாச்சு? எங்க இருக்காரு? நீங்க உடனே வீட்டுல இருக்கிற தாமரைப்பூ மாலை எடுத்துட்டு கோயிலுக்கு வரணும். ஐயோ, வெளியே பூட்டி இருக்கேன். ஹலோ துளசி, அப்பா அம்மாக்கு அந்த மாலையை போட்டு தான் 60ஆம் கல்யாணம் பண்ணணுமா? அப்பதான் அப்பாவுக்கு அந்த கண்டமே விலகுமா? மாலை எங்க வீட்லயா இருக்கு? ஆமா, மறந்துட்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து நான் வந்து எடுத்துட்டு வர நேரம் இல்லை. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க, நான் ஆட்டோ கால் பண்ணி வர சொல்றேன். சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சிவா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கடையில போய் வர மாலை வாங்கிக்க வேண்டியதானே? ஐயோ துளசி, அது நார்மல் மாலை இல்ல, தாமரைப்பூ மாலை. முன்னாடியே ஆர்டர் கொடுத்து வாங்கினது. உடனே அந்த தாமரைப்பூ மாலை எல்லாம் வெளியே கிடைக்காதுங்க. நீங்க அதை எடுத்துட்டு வெளியே வாங்க. அதுதான் வேணும்னு இங்க நம்பூதிரியே சொல்லிட்டாரு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, நானே வரேன். டைம்குள்ள வந்துடுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் துளசி, தேங்க்யூ. ஏய்,
என்ன துளசி இது? நாம எப்படி வெளியில போறது? எப்படியும் போய் தான் சித்தி ஆகணும். இது ஐயா உயிர் சம்பந்தப்பட்டது. என்ன பண்ணி வெளியே போறது? என்னாச்சு? என்ன பண்ற? இருங்க சித்தி. ஹலோ, அக்கா எங்க இருக்கீங்க? என்னம்மா, எங்கேயாச்சும் போகணுமா? அக்கா உயிர் போற அவசரம், கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? இதோ வரேம்மா, பக்கத்து தெருவில் தான் இருக்க, இதோ வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. சரிம்மா. அக்கா வராங்க. நல்ல வேலை, இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருக்காங்க. வந்துருவாங்க. டேய், ஏன்டா ஓடி வர? என்னாச்சு? அந்த அம்பலம் செத்துட்டானா? அக்கா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுமாக்கா? அம்பலம் சாவுக்கு முன்னால சந்தோஷம் தேவைப்படுதாக்கும். ஏன் நடக்கலனா? நடக்கலனா அம்பலம் உயிருக்கு ஆபத்தாங்கா. ஏன் நடக்கலனா? கல்யாணத்தை நடத்த தானே இங்க வந்திருக்காங்க. மாலையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்களாம். துளசி எடுத்துட்டு வர சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அக்கா, துளசியை வரவிடாம பண்ணிடுவோமா? இல்ல தாசு, துளசி இங்க வரணும். மாலையும் கழுத்துமா பொண்டாட்டி கூட அந்த அம்பலம் சந்தோஷமா இருக்கும்போது நான் அம்பலம் முன்னாடி போய் நிக்கணும். என்ன பார்த்து அந்த ஆளு நடுங்கிறத நான் பார்க்கணும். மேடம், மிஸ் ஆயிட்டா தப்பாயிடுமே மேடம். மிஸ் ஆனாவா? ஏன் மிஸ் ஆகணும்? என்ன பார்த்து அந்த அம்பலத்தோட கண்ணுல ஒரு மிரட்சி வருமே, அத நான் பார்க்கணும். அத மிஸ் பண்ணாம நான் பார்க்கணும். பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் எனக்கும் அந்த ஆளுக்கு உண்டான ரகசிய உறவை பத்தி விவரமா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லணும். நான் ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி விசாலாச்சி பக்கத்துல நிக்கிறது அவ கணவனே இல்ல ஒரு அசிங்கம்னு புரிய வச்சா கொலை பண்றதை விட அதிக வலியா இருக்கும் தாசு. அந்த மொத்த குடும்பமும் அம்பலத்தை பாக்குற பார்வையிலேயே அந்த ஆளு செத்து போயிருவான். கௌரவத்துக்காக வாழ்ற ராச அம்பலத்தோட மீதம் இருக்கிற கொஞ்சம் உயிரை நான் எடுக்கணும். எந்த நெஞ்சில என்ன படுக்க வச்சு தட்டி கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணானோ அந்த நெஞ்சில இந்த கத்திய வச்சு நல்ல ஆழமா இறக்கணும். அக்கா கொலை பண்ற முடிவுல இருக்கா? ரைட்டு.